யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்கு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Matthew chapter 7 verse 1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். யாருமே குற்றப்படுத்தாதீங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் மோசம், இவன் மோசம், அவன் பண்ண தப்பு, இவன் பண்ண, நான் பண்ணல, அவன் தான், இவன் தான், அவன் தான், இவன் தான், மற்றவங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறது ஒரு தன்மை. ரெண்டாவது, எதை செஞ்சாலும் நொட்ட சொல்லிட்டே இருக்கிறது இன்னொரு தன்மை. எதை செஞ்சாலும் சிலரை திருப்தியே படுத்த முடியாது. ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் மோதிக்கிட்டு நேரத்தை வீணடித்து நான் நல்லவன், நான் நல்லவள் என்று நிரூபித்து காட்ட முயற்சி எடுப்பேன். சார், நடக்காது. அவங்க நேச்சர் அதுதான், குற்றம் சாடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தங்கச்சி சொன்னாங்க, என்னுடைய புருஷன் நான் எவ்வளவு நடக்கிறேன் கவனித்தாலும் ஏதாவது ஒண்ணு என்னை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் தங்கச்சிட்டு சொன்ன, அம்மா அவருடைய நேச்சர் அது, அதை நினைச்சு கலங்காத, கத்தரை பார்த்துட்டு போயிட்டே இரு. ஆண்டவரே, நீ தந்த புருஷன், உமக்காக நான் செஞ்சுட்டு போறேன் என்கிற எண்ணத்தோடு செய்யுங்க. பரலோகத்தின் தேவன் அந்த மனுஷ கண்களுக்கு மத்தியில் உங்களை உயர்த்தி வைக்க வல்லவரா இருக்கிறார். யாராவது ஒருத்தர் உங்களை ஏதாவது குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ எவ்வளவு பர்ஃபெக்டா வேலை செஞ்சாலும் ஒரு 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 டாட் பிளேம் சொல்லாம இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற டீச்சர்ஸா இருங்க, ப்ரொஃபசர்ஸா இருங்க, ஆபீசர்ஸா இருங்க, ஐடில இருங்க, எந்த ஃபீல்டுல இருந்தாலும் உங்களை என்னை என்கரேஜ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல பிரதர், என்னை டிஸ்கரேஜ் பண்ணாம இருந்தா போதும் சொல்றேன். பார்த்தீங்களா? ஆனா டிஸ்கரேஜ் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. அதை நினைச்சிட்டு சாப்பிடாம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறது மதியனமான காரியம். ஹியூமன் ஆல்வேஸ் ஹியூமன். அவங்கள ஒரு பொருட்டா எண்ணாதீங்க. கர்த்தருக்காக நான் செஞ்சுட்டு போறேன், செஞ்சுட்டு போயிட்டே இருந்தேன். உங்க வாயினால யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. இப்போ இப்படி சொல்றாரு ஆண்டவர், ஒரு குற்றத்தை பார்த்துட்டீங்க, அந்த மனுஷன் தான் தப்பு, இவர் மேலதான் தப்பு, அவர் மேல தப்பு இல்லை, இவர் மேல தப்புன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இவர் மேலதான் தப்புன்னு நீங்க அடிச்சு அப்படி சொல்லுகிறதுனாலையும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த நபர் நம்மளை எதிரியாய் பார்க்க ஆரம்பிப்பான். இந்த நபர் நமக்கு சப்போர்ட்டா பார்ப்பான். ஆனா சப்போர்ட்டா பார்க்கற நாளைக்கு நமக்கு எதிரியா கூட மாறுவான். ஆகையினால ஒண்ணு சொல்லணும்னு இருந்தா கரெக்டா சொல்லுங்க, இல்லையா குவைட்டா இருந்துருங்க. ஆண்டுகிட்ட கேளுங்க, சொல்லலாமா வேணாமான்னு கேளுங்க. எல்லா இடத்திலும் ஞானத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை தருவாராங்க. யாரையும் குற்றப்படுத்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு மைனஸ் இருக்குங்க. பிரசங்கிக்கிற மனோஜான் முதற்கொண்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு மைனஸ், நெகட்டிவ் கேரக்டர் இருக்கத்தான் செய்யும். அடுத்தவங்களுடைய நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நீங்க முன்னேற முடியாது. அடுத்தவங்களுடைய பாசிட்டிவ் பாருங்க. என்கிட்ட இல்லாத ஒரு குணம் அவரிடத்தில் இருக்கிறதே, அந்த சிந்தையோடு ஓடுங்கள், ஜெயிப்போம். உங்களுக்கு புரிகிறதா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் உண்டு. அந்த மனுஷனுக்குள்ள நிறைய நெகட்டிவ் உண்டு, ஆனா ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் உண்டு. என்ன பாசிட்டிவ் கேரக்டர் தெரியுமா? ஹெல்பிங் டெண்டன்சி. எப்பா 12 மணிக்கு கூப்பிட்டாலும் இறங்கி வந்து வேலை செய்வார். ஹெல்பிங் டெண்டன்சி, அந்த ஒரு கேரக்டர் நான் அவரிடத்துல இருந்து கற்றுக்கிட்டேன். அவரோட மைனஸை நான் பார்க்கல, அவர்கிட்ட இருக்க பிளஸ் பார்த்தேன். நான் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கலாம், என்னால ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியும் கிடையாது. என்னை விட அவர் அதிகமான ஹெல்பிங் டெண்டன்சி. பாருங்க, நான் கற்றுக்கொள்ற ஒரு பாடம் இருக்கு பாருங்க. மற்றவங்கிட்ட பழகும் போது அவங்களை குற்றமாய் பார்க்காதீங்க. அவங்களுடைய நெகட்டிவ்ஸை பார்த்தீங்க, உங்களால சர்வைவே பண்ண முடியாது. பாசிட்டிவ் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு நெகட்டிவ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இருக்கும். See only the positive, don't see negative. இன்னைக்கு ஃபுல்லா நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் உங்க கண்ணுக்கு தெரியுங்க, ஆனா எதையுமே பார்க்காதீங்க. என்கிட்ட இல்லாத ஒரு நற்குணம் அங்க இருக்கிறதே, அதை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்கொள்ள வேண்டியது மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இங்க பாருங்க, உங்க முன்ன ஒரு பிரியாணி வைக்கிறாங்க, எல்லாமே சாப்பிடுறீங்க. கொத்தமல்லி தூக்கி, அதாவது புதினாவா, புதினா தூக்கி ஓர வைக்கிறீங்களா? அப்புறம் சில இதர பொருட்கள், வாசனை திரவியங்கள் இருக்கா, அதெல்லாம் தூக்கி ஓர வைக்கிறீங்களா? தேவையானது மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க, மத்தெல்லாம் ஒதுக்குறீங்களா? சரி, இப்போ எலும்பு சிக்கன் இருக்கு, அப்போ சிக்கன் பீஸ் எடுக்கிற எலும்பு ஓர வைக்கிறீங்களா? அப்படி ஓர வைக்க வேண்டிய விஷயங்களை ஓர வச்சுட்டு வேண்டிய விஷயத்தை மட்டும் தானே எடுத்துக்கிறீங்க. ஒரு ஆகாரத்துக்கே நீங்க வேண்டிய விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் போது, மற்றொன்று பழகும் போது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. நெகட்டிவானதுக்கு ஓர வச்சிருங்க. கர்த்தரை பார்த்துட்டு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு யாரோட பேசிட்டு இருக்காரு, God is speaking to you. இந்த நாள் உங்களுக்கு ஜெயமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். சோர்ந்துடாதீங்க, நீங்க யாரும் குற்றப்படுத்தாதீங்க. எல்லாரும் என்னதான் பிரதர் குற்றப்படுத்துறாங்க, நான் யாரை குற்றப்பட, எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. So you are so blessed my brother. உங்களை எல்லாரும் பிளேம் பண்றாங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துறாரு, கர்த்தர் உங்க பட்சமா இருக்கிறாரு. இதுதான் அடையாளம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறது. Take this prophetic word. இந்த நாள் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்குது,
Heal in Jesus' name. Amen, amen, amen. Have a blessed day.